ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிருஷ். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் என்னோட நன்றிகளையும் வணக்கங்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது நம்ம யூடியூப் சேனலோட 1000வது பதிவு. நம்ம கில்லி கிருஷ் சேனல் இந்த வீடியோவோட சேர்த்து 1000வது பதிவை தொட்டிருக்குது. நம்ம சேனல் 1000வது வீடியோவை போடுற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது உங்களால் தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்னால மட்டும்தான் இது சாத்தியமாயிருக்குது. நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் வியூஸ் ரொம்ப குறைவு. அதே மாதிரி கமெண்ட்ஸோ ஷேர் பண்ணுறதோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டோ ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆனால் இது மாதிரியான கமெண்ட்ஸ் எனக்கு அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுத்துச்சு எனக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களோட நேரத்தையும் உங்களோட நம்பிக்கையையும் எனக்கு கொடுக்குறீங்க. அதுக்கான மரியாதையை நான் கண்டென்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கில்லி கிருஷ் சேனல் எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா 2022 ஜனவரியில் நான் என்னோட கையில் லெகமெண்ட் டேர் ஆகி வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலையில் இருந்தேன். அப்போ எம்எல் போட்டிருந்தப்போ பொழுது போகாமல் இருந்தப்போ அக்கா தான் இந்த சேனல் ஆரம்பித்து கொடுத்தாங்க. இவ்வளோ அளவுக்கு நான் முன்னேறி இருக்கேன் அப்படின்னா என்னோட குடும்பத்தோட சப்போர்ட்டு ரொம்ப அதிகம் எனக்கு. அதனால தான் நான் இவ்வளோ என்னால் செய்ய முடியுது, இவ்வளோ வீடியோஸ்லாம் நான் போட முடியுது. என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2022 பிப்ரவரி 6ஆம் தேதி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். அது என்னன்னா டீனேஜ் பெண்களையும் 10 இட்லி தின்ன வைக்கும் மிளகாய் சட்னி அப்படிங்கிற ஒரு சமையல் வீடியோ தான் போட்டேன். கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு சமையல் வீடியோக்கள் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ராசி பலன்கள் போட்டேன். அதுக்கப்புறமா எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் அப்போ தான் அந்த ஜூனில் ஆரம்பித்தாங்க அரசாங்கத்திலேருந்து. அப்போ நடந்த ட்ரைனிங்கோட சில துளிகளை வீடியோவாக போட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச வரவேற்பு தான் அதுக்கடுத்து எண்ணும் எழுத்தும் பற்றி நாம் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஊக்கத்தை எனக்கு கொடுத்துச்சு. எண்ணும் எழுத்தும் புது ஸ்கீம் அப்படிங்கிறதுனால நிறைய டீச்சர்ஸ்க்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணும் விதமாக தான் நான் வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். அதுக்கு கிடைச்ச வியூஸ் வரவேற்பு இதெல்லாம் சேர்ந்து தான் என்னை அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு தூண்டுச்சு. அப்போ 1 to 3rd வரையிலும் தான் எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் இருந்துச்சு. அப்போ இங்கிலீஷ் டீச்சர்ஸோட ஹேண்ட் புக்கை எப்படி நடத்துறது, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எப்படி நடத்துறதுன்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டேன். அதே மாதிரி எப்படி லெசன் பிளான் எழுதுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸையும் நான் தான் எண்ணும் எழுத்தும் ஸ்கீமுக்கு வீடியோ போட்டேன் அப்படிங்கிறத நான் சந்தோஷப்படுறேன். நம்மளோட இங்கிலீஷ் பர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம அதனால் ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சர் கிடையாது அப்படின்னு நம்மள்கிட்ட ஒரு தவறான கருத்து இருக்குது, நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னா பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை உருவாக்காது. ஒரு சேஃபான கிளாஸ் ரூம் தான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை உருவாக்கும். அது டீச்சர்ஸான நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பிள்ளைகளை நல்ல முறையில் கொண்டு வருவோங்கிற நம்பிக்கையோடு நம்ம செயல்படணும். இந்த 1000வது வீடியோவை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும், லைக் போட்ட ஒவ்வொரு விரலுக்கும், கமெண்ட்ஸ் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஷேர் பண்ண ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட உளம் கனிந்த நன்றிகள். இனி வரப்போகும் ஒவ்வொரு வீடியோஸும் இன்னும் எளிமையாக இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதிமொழியாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம சேனல் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் அதை பற்றி பதிவு பண்ணுங்கள். இல்லை அடுத்து நம்மளுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் பயனுள்ளதாக இந்த சேனலை மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ஒரு பாடலோட இந்த பதிவை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உனக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களோட ஆதரவு எப்போவுமே நம்மளோட சேனலுக்கு தேவை. தேங்க்யூ.